ஏய் ஒத என் ரத்தமே கொதிக்குதுடா. இதுக்கு தான் இந்த வயசுல பார்க்க கூடாதுங்கிறது. இதுக்கு மேல வயசானா எதையுமே பார்க்க முடியாதுடா. நீ சொன்னதெல்லாம் தப்பு. இல்ல நான் கரெக்ட்டா தான் சொன்னேன். என்ன கரெக்ட்டா சொன்ன? இது என்ன? இதுவா? தாமரை பூ. நான் இது தானே கேட்டேன். நீ என்னன்னு சொல்றியே? ஆமா நீ எப்ப பார்த்தாலும் எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருக்க. ஏய் 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 இதத்தான் இத்தனை நாளும் படிச்சுட்டு இருந்தியா? இரு ஒப்பனை கூட்டிட்டு வந்து உன் திமிர அடக்குறேன். என்னண்ணா? என்ன நோண்ண? என்ன கடல் கொழுந்து கோச்சுக்குது? சினிமா பார்த்துட்டு போறாரு. சினிமாவா? மச்சான் மச்சான் சினிமாவில் கூட இவ்வளவு நெருக்கமான ஜோடி பார்க்க முடியாது. அதையெல்லாம் மிஞ்சிட்டா உங்க மகன் சுந்தரி. என்ன சொல்ற? ஆமா மச்சான், எதுக்கு எடுத்தாலும் என் பொண்ணு பிறந்த நேரம் அவளை தலையை தூக்கி வச்சுட்டு டுமுக்கிட்டக்கான்னு ஆடிட்டு இருந்தீங்களே. இன்னைக்கு நம்ம குடும்ப கௌரவத்தை ஆத்தங்கரையில எவரோ ஒருத்தரோட ஆரோரா பாடிட்டு இருக்கான். அவன் இது என்னன்னு கேட்க இவன் இது கண்ணுங்கிறா, மூக்குங்கிறா, மண்டைங்கிறா, தொண்டைங்கிறா. அதுக்கப்புறம் என்னால காது கொடுத்து கேட்க முடியல மச்சான். ஒரேங்க மச்சான், நீங்களும் ஒரேங்க மச்சான் பாக்கலாம். ஒரேங்க வேட்டி மறைச்சுக்க. வராங்க சண்டை போடு. ஆனாலும் உனக்கு ரொம்ப திமிரியா? ஏய் யாருக்கு திமிரு? உங்க அப்பனுக்கு திமிரு, உங்க அம்மாவுக்கு திமிரு, உனக்கு திமிரு, உங்க குடும்பத்துக்கு இவ்ளோ திமிரு. வாத்தா வடிச்சு கொட்டினா பாரு எனக்கு திமிரு வர்றதுக்கு. வடிச்சு கொண்டாந்தா வருமா? உனக்கு இயற்கையிலே இருக்க. நான் அறுத்துட்டு வந்த புல்ல எடுத்து ஓ மாட்டுக்கு போடுறியது ஞாபகம்? மாட்டுக்கு புல்லு தான் போட முடியும், உன்னையா போட முடியும்? சண்டை போடு. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ சொல்றதுக்கு நான் ஆட்டமா? என்ன ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது? என்னது ஜாஸ்தி ஆயிட்டே போகுது? உனக்கு தான் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. மச்சான் 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 என்ன? என் கண்ணால பார்த்தேன். இந்த முருக மேல சத்தியமா சொல்றேன். முருகனா? அங்க பாரு ஆஞ்சநேயர். என்னது முருகா, நீ கூட மாறிட்டியா? சரி, நீ ஆஞ்சநேயரா மாறிட்டால் நாட்டுக்கு எந்த விதமான நஷ்டம் இல்ல. அப்ப நான் கண்ணால பார்த்தது பொய்யா? அதுக்கு பதில் சொல்லு. கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதும் பொய்னே. உன்னை தீர்த்து கட்டிட்டு தான் மறுவேலை. நான் இங்க புலம்பிட்டு இருக்கேன், நீ பழமொழி பேசுறியாடா? பழமொழி இல்லைண்ணே, வாழ்க்கை ஒரு தத்துவம். உண்மையும் பொய்யும் கலந்துதானே வாழ்க்கை. ரொம்ப சொரியறியாடா. உண்மைங்கிறது பொய்யாகலாம், பொய்ங்கிறது உண்மையாகலாம். இதான வாழ்க்கை. ரத்தம் வர சொரிஞ்சிட்டியாடா. என்னடா சொல்ல வர்ற? டேய் என்னடா அது? இது என்னது? இது கல்லு. என்ன கல்லு இது? செங்கல்லு. அதுல சந்தேகம் இல்லையா? இல்ல. இப்ப பாருங்க. இது என்னண்ணே? மண்ணு. இதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செங்கல்னு சொன்னீங்க, அதே வாயால இப்ப மண்ணுங்கிறீங்க. பாருங்க, ஒண்ணுமே இல்ல. இதான வாழ்க்கை. ஐயோ, இப்ப எனக்கு பூமியே சுத்துதுடா. பூமி சுத்தினா விழுந்துரும். என்னடா சொன்ன? டேய், உன்னை சுத்தாமல உழ வைக்கிறேன்டா. அத்தை 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 வாடிமா, உங்க அத்தைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? ஆமா, நீ ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்க பாரு, அத வசியம் பண்றதுக்கு நான் பலகாரம் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வரேன். அவகிட்ட போய் வாயை கொடுக்காத. என்னடி, என்ன விஷயம்? பழனிக்கு போறேன் மாமா, அது சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். தனியாவா போற? இல்லத்த, பக்கத்து வீட்டுக்காரங்க போறாங்க, கூப்பிட்டாங்க. வரட்டுமா? ஏய் ஏய், இரு இரு, வெறுங்கழுத்தோட கோயிலுக்கு போவாங்க. ஆமா, முருகன் கிட்ட என்ன வேண்டிக்க போற? நல்லபடியா எனக்கு கல்யாணம் நடக்கணும்னுதான். நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு வேண்டிக்க. அதான் கைவசம் இருக்கே. யாருடி? மதையான மாதிரி ஆளு. இப்ப கல்யாணம் பண்ணாலும் வருஷத்துக்கு 10 பிள்ளைய பெத்தெடுக்கலாம். யாருன்னு பாக்குறியா? நம்ம அம்மாவதான். கழுத்தை சுத்தி வளைச்சு இலக்க சக்கரத்தை வர பாக்குறியா? என்ன பிடிக்காதீங்க, கேளுங்க. உங்களுக்கு